ட்ரம்ஸ்டிக் மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். ரொம்ப சண்டேயில் ஸ்பெஷலாக செய்கிற டிஷ்ஷுங்க இது எங்கள் ஊர் பக்கம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு 10 மிளகாயை வெந்நீர் ஊற்றி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டாக போடணும். மட்டன்னாலே மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கறியை நல்லா கழுவிட்டு கொழுப்போடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் குறைன்னு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் மட்டனை வேக வைக்கிற வேலை தான். கழுவின மட்டனை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க இதை பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க. ஏன்னா மட்டன்லேருந்தும் சின்ன வெங்காயத்துலேருந்தும் தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அது கரெக்டாக கறி பதமாக வெந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பெரிய எண்ணெய் சட்டி, அப்படி இல்லைன்னா தோசை தவா போட்டுட்டு ஆயில் ஊற்றிட்டு தக்காளியை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காயை போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தனியாக வேக வைங்க. இன்பிட்வீனில் குக்கரை நம்ம விசில் வைக்க வச்சிட்டோம். விசில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து இதில் சேர்த்து நம்ம பெரட்டி எடுத்தோம்னா தேங்காய் சாதம் இதில் சேர்த்து ரெடி பண்ணால் ரெடியாக இருக்கும். சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, சூடாக செஞ்ச சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சுட்டு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். சாப்பாடு இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ரிவ்யூ சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். இந்த கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா சாந்தாக வந்துடும். அதை தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு அப்படியே போட்டு சாப்பிட்றதா இருந்தால் அந்த ஸ்டேஜில் வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை அப்படியே சுண்டை விட்டிங்கன்னா சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ரிவ்யூ சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.